Hi everyone, welcome to my channel and this is Bismin Flora for Go Green with Bismin. ஓகே, இன்னைக்கு என்ன மாதிரி வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். பிம்பிள்ஸ், wrinkles இதெல்லாம் கியூர் பண்றதுக்கான ஒரு க்ரீம், டர்மரிக் க்ரீம், விகோ டர்மரிக் அந்த மாதிரிலாம் கடைகள்ல விற்குது இல்லையா, அந்த மாதிரியான க்ரீம் வந்து வீட்டுல எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா, பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த க்ரீம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல். நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் பாட் ஆலோவேரா ஜெல் தான் எடுத்திருக்கேன். கற்றாழை ஜெல் தான் இது. நீங்க வந்து ஒரிஜினல், அதாவது ஒரிஜினலாவே நீங்க வந்து உங்ககிட்ட செடி இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம். பட் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆலோவேரா ஜெல்ல வந்து கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா ஒரிஜினல்ல இருந்து தண்ணி விட்ட மாதிரி ஆயிடும், கெட்டு போன மாதிரி ஆயிடும். அதனாலதான் வந்து நான் வந்து ஸ்டோர் பாட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி க்ரீம் பேஸ்க்கு வந்து நீங்க கடையில வாங்குற ஆலோவேரா ஜெல் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஆலிவ் ஆயில் இல்ல அப்படின்னா கோகோனட் ஆயில் நீங்க சேர்த்துக்கலாம். அண்ட் அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விட்டமின் இ ஆயில் கேப்சூல் சேர்த்திருக்கேன். இந்த விட்டமின் இ ஆயில் கேப்சூல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய டார்க் அண்டர் சர்க்கிள்ஸ், ஐ அண்டர் சர்க்கிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து சூப்பரா கியூர் பண்ணி விட்டுடும். அண்ட் ஆலிவ் ஆயில் எதுக்கு போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின்னை ரொம்பவே மாய்ஸ்சரைஸ் பண்ணி கொடுக்கும். ஆலோவேரா ஜெல் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த ஸ்கார்ஸ், சன் டேன் அண்ட் சன்னால ஏற்படுற டேமேஜஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணும். அது கூட வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சோண்டு 1/2 பிஞ்ச் அளவுக்கு தான் வைல்ட் டர்மரிக், அதாவது கஸ்தூரி மஞ்சள் சொல்லுவாங்கல்ல, அதுதான் நான் எடுத்துக்கிறேன். சமைக்கிற மஞ்சத்தூள் நான் எடுத்துக்கல. அதை வந்து போட்டுட்டு நல்லா பீட் பண்ணணும். உங்ககிட்ட ஸ்பூன்லயே நீங்க வந்து ஆக்சுவலா நீங்க பீட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விஸ்க் இருந்ததுன்னா அதுக்குள்ள வந்து நீங்க பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கிரீம் கன்சிஸ்டன்சிக்கு கிடைச்சிடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எப்படி நம்ம கடையில வாங்குற அந்த டர்மரிக் கிரீம் மாதிரியே இருக்கும் பாருங்க. இது கூட வந்து நீங்க வந்து சாண்டல்வுட் ஆயில் அந்த மாதிரி எல்லாம் வந்து கடைகள்ல விற்குது, அந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ணல. அதுக்கு பதிலாதான் நான் விட்டமின் இ ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர்ல நீங்க வந்து ரூம் டெம்பரேச்சர்லயே வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம வந்து ஸ்டோர் பாட் ஆலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இது கெட்டே போகாது. நீங்க ரூம் டெம்பரேச்சர்லயே தைரியமா வச்சுக்கலாம். இதை வந்து டெய்லி வந்து நைட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் வராது. இருக்கிற பிம்பிள்ஸும் ரொம்பவே கியூர் ஆகும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு wrinkles வந்து மறைஞ்சிடும். நீங்களும் வீட்டுல தயாரிச்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அண்ட் நான் உங்களுக்கு கையிலேயே வந்து அப்ளை பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்க, எவ்வளவு ஷைனியரா மாய்ஸ்சரைஸா இருக்கு. இந்த மாய்ஸ்சரைசிங்காக தான் நான் ஆலிவ் ஆயிலும் விட்டமின் இ ஆயிலும் சேர்த்திருக்கேன். ஒருவேளை உங்க ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலி டைப்பா இருந்ததுன்னா நீங்க விட்டமின் இ ஆயில் மட்டும் நெக்லெக்ட் பண்ணிடுங்க, போடாதீங்க. இந்த ஹேண்டுக்கும் அந்த ஹேண்டுக்குமே எனக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சுது. இதுல நம்ம கடைகள்ல வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விகோ டர்மரிக் கிரீமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 rupees கிட்ட இருக்கும். இதை வந்து நீங்க சுலபமா வீட்லயே தயாரிக்கலாம். தயாரிச்சு உங்களுடைய சஜஷன்ஸை கமெண்ட்ஸ்ல நீங்க வந்து பதிவு பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.